iQOOலேருந்து Z11x 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை விவோலேருந்து T5x 5G அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரிடிசீசர், அதாவது iQOOவோட Z10x 5Gயும் விவோவோட T4x 5Gயும் பார்த்துட்டிங்கன்னா நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அண்டர் 15K செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். காரணம் இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஓரளவு டீசென்ட்டான சிப்செட் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் டீசென்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 15K செக்மெண்ட்டில் லேக்கே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அதனால் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதோட சக்ஸஸரான iQOOவோட Z11x 5Gயும் விவோட T5x 5Gயும் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் ஒரே ஸ்பெக் தான், பேர் மட்டும் தான் வேறு, மற்றபடியாக A to Z விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அதன்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு ஃபோனோட ஃப்ரேம்லாம் வந்து பிளாஸ்டிக் தான், அதை பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை. மற்றபடி இந்த ஃபோன் 8.39 mm திக்னஸோட 219 கிராம் வெயிட் வருது. ஸோ போன தடவை லான்ச் பண்ண iQOOவோட Z10x கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திக்னஸ்லையும் சரி வெயிட்லையும் சரி கூடியிருக்கு. இது காரணமாக என்னென்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி கூடியிருக்கு. ஸோ அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு போன தடவை கொடுத்த மாதிரி இந்த தடவை ML STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு டியூவல் IP ரேட்டிங் வருது. அதாவது IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூவல் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகலாம், பிரச்சனை இருக்காது. போன தடவை iQOOவோட Z10x 5G நமக்கு வந்து வெறும் IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அந்த IP ரேட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி சர்டனாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்த இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோல்யூஷனில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதுபோல் 1200 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. ஸோ போன தடவை லான்ச் பண்ண iQOOவோட Z10x கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளேயோட சைஸும் கூடியிருக்கு, அதுமாதிரி பிரைட்னஸும் கூடியிருக்கு. ஸோ டிஸ்பிளேல மட்டும் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது போன தடவை மீடியாடெக் Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை மீடியாடெக் Dimensity 7400 டர்போ அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் போன தடவை உள்ள ஃபோனையும் இந்த iQOOவோட Z11x 5Gயோட இந்த ப்ராசஸோட ரேங்கிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து இந்த ப்ராசஸோட ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்றபடி GPU பார்த்தீங்கன்னா அதே GPU தான், போன தடவை என்ன GPU பயன்படுத்திங்கன்னா அதே GPU தான். அதனால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாண்டுக்கலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக என்ன RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோன் வருது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். RAM வெர்ஷன் ஆஸ் யூஷுவல் LPDDR4X RAM, ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போன தடவை கொடுத்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண ஒரிஜின் OS 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. போன தடவை வந்து 3 வருஷம் தான் இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து கூட 1 வருஷம் இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் கூட்டியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. ஸோ போன தடவையும் 2 கேமரா தான் கொடுத்தாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி 2 கேமரா தான் இருக்குது. ஆனால் கேமரா ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் கேமரா ஒரு 50 மோசக்கான மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX 852 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. f1.8 ஆப்பர்ச்சரில் இருக்குது. அதனால் அந்த பிரைமரி கேமராவில் கொஞ்சம் குட்டி அப்கிரேட் இருக்குது. மற்றபடி ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து சேக் ஆகும். இது இப்போ ரெண்டாவதாக ஒரு 2 மோசக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மற்றபடி பிரைமரி கேமரா 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ணலாம். அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். செல்ஃபி கேமராவில் ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது iQOOவோட Z10x 5G போன வருடம் லான்ச் பண்ண ஃபோனில் 8 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவை 32 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்கு இந்த தடவை செல்ஃபி கேமராவில். மேலும் இதில் முக்கியமான விஷயம் செல்ஃபி கேமரா நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி சென்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஆஸ் யூஷுவல் LCD டிஸ்பிளேங்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் பட்டனில் உள்ள ஸ்கேனராக வருது. இது இப்போ IR சென்சரும் இருக்குது. அதனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் ஆடியோஸ்னு பார்க்கும்போது USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இது இப்போ 5Gக்கான கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுக்குறாங்க. அதுமாதிரி USB Type-C வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் 2.0 இருக்குது. ஸோ பெரிய லெவலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பேசுவோம். போன தடவை iQOOவோட Z10x 5Gல 6500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 7200 mAh பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு பெருசாக கூடல, ஆனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் கூட்டியிருக்காங்க. கடைசியாக இந்த 2 ஃபோனோட ப்ரைஸிங் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங்கும் ஆப்வியஸ்லி சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து iQOO ஃபோன் லான்ச் பண்ணும்போது அந்த iQOO ஃபோனோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விவோட ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் தான் வருது. இந்த ஃபோனில் சில அப்கிரேட்ஸும் இருக்குது. குறிப்பாக நான் சொன்ன இந்த டிஸ்பிளேயோட சைஸ், அது இப்போ பிரைட்னஸ், அது மாதிரி சிப்செட் கூடி இருக்குது. இது வந்து பிரைமரி கேமராவில் சோனி சென்சர் பயன்படுத்துகிறாங்க. அது இப்போ செல்ஃபி கேமராவில் பெரிய மார்ஜினல் அப்கிரேட் இருக்குது. பேட்டரியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது அண்டர் 20Kல ஒரு டீசெண்டான ஃபோன் தான். ஸோ இந்த ப்ரைஸை இவ்வளோ கூட்டும் போது இந்த LCD டிஸ்பிளேக்கு போல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது மட்டும் கொடுக்கல. ஸோ விவோ வாங்கலாமா iQOO வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சா ரெண்டுமே ஒன்று தான், ஒரு
வித்தியாசமாக இருக்க போகிறதில்ல. iQOO ஃபோனும் வந்து விவோட பிராண்டு தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டுக்கும் சர்வீஸ் சென்டர் ஒன்று தான். அதனால் வந்து இதில் பெருசாக குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சதோ வாங்கிட்டு போகலாம். மற்றபடியாக ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அண்டர் 15K அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட ஆரம்பத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ இந்த ப்ரைஸிங் வந்து அப்படியே கூடி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த மெமரி ஷார்ட்டேஜ், அது போக இந்த ரிசெஷன், இன்ஃப்ளேஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் கம்பைன் ஆகி இந்த ஃபோனோட ப்ரைஸும் கூடிடுச்சு. மற்றபடியாக ஒரு அண்டர் 20K செக்மெண்ட்டில் ஓரளவு டீசென்ட்டான ஃபோன் தான் இந்த ஃபோன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தம்புக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.